இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்குள்ளார நமக்கு ஒன்று தான் தோணுது. இன்னும் ஏன் இந்த டிவிக்கே வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் பேசாமல் ரீஎலெக்ஷனே வச்சு தொலைச்சிருங்கப்பா. இந்த அளவுக்கு ஒரு ஜெயிச்ச மனுஷனை பழி வாங்குதுன்றது இது வரைக்கும் நடக்காத ஒன்று. அந்த அளவுக்கு போயிட்டு விஜய் அவர்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் போயிட்டு அவரோட சப்போர்ட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் விசிகே வந்து இன்னும் அவங்களோட ஆதரவு நிலையை தெரிவிக்காம, இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு சாயங்காலம் சொல்கிறோம், நாளன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சீட்டு ஜெயிச்சுட்டு இந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்கும் பட்சத்தில் 118 என்ற பெரும்பான்மை எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டும் ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பில் இருப்பார்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஐஎம் இவங்க மேலே ஒரு மேசிவ் ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு வருது. என்னதான் ஒரு பக்கம் அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலுமே அவங்க இன்னைக்கு டிவிகேக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே அவங்க மேலே ஒரு மேசிவ் ரெஸ்பெக்ட் வந்து ஏற்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இங்கே ஒருத்தர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, டிவி தினகரன் தான். அவரோட ஒத்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் பண்ண கூத்துக்கள் வந்து இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அதற்கு பதிலடி தரம் விதமாக டிவிக்கு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய எம்எல்ஏவே சைன் பண்ண அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாமே பரவிட்டு இருக்கு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த நிலைமை வந்து இப்படியே நீடிச்சா கண்டிப்பாக இது டிவி கேட்கவும் சரி, தமிழ்நாட்டு அரசியலுக்குமே நல்லது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு பேசாமல் ரீஎலெக்ஷனுக்கே போயிடலாமா? ஒரு பக்கம் சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து போராட்டங்களை வந்து பண்ண ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கிறதுக்கு இதுக்கு சான்சஸும் இருக்குது. இந்த நிலையில தான் மெரினா பீச்சில் போலீஸாரை வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து கவர்னர் கையில் இருக்குது. அவருடைய அறிவுறுத்தின் பதில் போலீஸுகளை வந்து மெரினா பீச்சில் வந்து கூச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வெல்கம் டு ஓஜி பாலிடிக்ஸ். நேற்று நைட்டு வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து சந்திக்கிறாரு அமமுக கட்சியோட தலைவர் டிடிவி தினகரன். அப்போ வந்து அவர் சொல்றாரு, எங்க எம்எல்ஏ மன்னார்குடியில் ஜெயிச்ச அந்த காமராஜ் அப்படின்ற எம்எல்ஏவை காணோம், அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி டிவிக்கு வந்து அவரை கடத்தி வச்சுக்கிட்டு அவரு கொடுத்த மாதிரியான ஒரு ஃபேக்கான ஒரு லெட்டர், சப்போர்ட் லெட்டரை ஆளுநர்கிட்ட கொடுத்து அவரோட சப்போர்ட் வந்து டிவிகேக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து குதிரை பேரவை ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனால் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரத்திலே வந்து டிடிவி தினகரனும் சரி, அந்த காமராஜ் எம்எல்ஏவும் சரி வந்து இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த காலத்தில் யார் வந்து பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இதில் வந்து வாட்ஸ்அப்லாம் கிடையாது, அதனால தான் நான் வந்து ஃபோன் எடுக்கல. டிவி கேக்கு ஆதரவாக நான் கொடுத்த லெட்டர் அப்படின்றது நான் கொடுத்ததே கிடையாது, அது வந்து அவங்களா ஃபேக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றி பேசுகிறாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா உடனே வந்து டிவிகே தரப்புல இருந்து அவரு சைன் பண்ணி கார்ல உட்காந்து சைன் பண்றாரு. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன எலெக்ஷன்ல 20 ரூபா நோட்டை கொடுத்து ஜெயிச்சுட்டு இந்த டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பதவி வெறியில விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாங்க வந்து இன்னும் என்டைய கூட்டணியில தான் வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன், இந்த மாதிரி 1 சீட்டு வச்சிருக்கிறவன், 2 சீட்டு வச்சிருக்கிறவன் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்கும் முளைக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களோட ஆதரவை திரும்ப பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதரவு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து செய்திகள் வெளியான கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு லெட்டர் ரிலீஸ் ஆகுது. நாங்க வந்து இந்த மாதிரி டிஎம்கேவோட மதர் சார்பற்ற கூட்டணியில தான் வந்து இருக்கிறோம், நீடிக்கிறோம். நாங்கள் வந்து
ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்க்கு எதிராக இந்த பிஜேபி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவில் இப்போ டிவிகேவோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஎம்கே கூட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து நன்மை பயக்கும் அப்படின்னே தெரியல. இன்னொரு பக்கம் விசிகே நாங்கள் வந்து ஆதரவு தருவதற்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை மீட்டிங் வந்து போடுவாங்க, இன்னும் எத்தனை பேர் வந்து எத்தனை பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்லாம் தெரியவே தெரியல. இவங்க இந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறது எந்த வகையில நியாயம்னு தெரியல. 108 சீட்டு வந்து டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. அதுல இருந்து எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்காங்க துணை சிஎம்க்கு. அவங்களுக்குல இருந்து கொடுப்பாங்களா இல்லை இந்த விசிகேல இருந்து கொடுப்பாங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சு சோஷியல் மீடியால இந்த மாதிரி அவர் துணை முதல்வர் சீட்டு தான் கேட்குறாரு, அப்படி கொடுத்து தான் நம்ம வந்து அந்த மெஜாரிட்டி வந்து மார்க்கை எட்டணும் அப்படின்னா கண்டிப்பா தேவையே கிடையாது. நீங்க பேசாம பிஎம்கே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 4 சீட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்டே போயிட்டு கேட்டு அவங்களுக்கு என்ன மினிஸ்டர் போஸ்ட் வேணுமோ இல்லை வேற எதனா பதவிகள் வேணுமோ அப்படியே போயிடலாம். இந்த அளவுக்கு வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ஏற்கனவே வந்து வீடியோக்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க தான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்கெல்லாம் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டா ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க டிவிகேக்கு அப்படின்னு சப்போர்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே ஒரு கிளியர் கட்டான விஷயம் வந்து நமக்கு புரிய வருது. ரீஎலெக்ஷன் நடந்தா இங்க எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 50 சீட்டு தான் வச்சிருக்கிற 2 கட்சியுமே கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க. டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் ஒரு 50 சீட்டு தான் அவங்க பக்கம் வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த 50 சீட்ல பாதிக்கு பாதி ஏன் 3/4 சீட்டுமே இங்க டிவிகே கிட்ட வரகின்ற அந்த ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை பயங்கர கடுமையாக வந்து விமர்சிச்சிருந்தாரு விஜய். ஆனால் அதே சமயத்தில் விசிகாவை வந்து அவர் அந்த அளவுக்கு விமர்சிக்கல. சொல்ல போனோம்னா அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் டைரக்டாகவே திருமாவளவன் பேரை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவரால் வந்து கலந்துக்க முடியல, திருமாவளவனால இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்க முடியல. இருந்த போதிலும் அவரோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிவிகே சைடு தான் இருக்கு. அவரு தடுத்து வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கண்டிப்பா பாருங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட்டணி வச்சு நமக்கு எதிராக காய் நகர்த்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயத்தையுமே வந்து அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை விஷயங்களை இந்த மாதிரி அவர் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அரசியல் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பேர் மூஞ்சில இன்னைக்கு கரிய பூசியிருக்காரு விஜய். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவான நபரா வந்து இன்னைக்கு விஜய் வந்து எடுத்திருக்காரு. ஸோ திருமாவளவன் ஏன் இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இந்த சமயத்துல தான் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேல ஒரு மேசிவ் ரெஸ்பெக்ட் வந்து வருது. ஏன்னா நேற்று அவங்க பேட்டி கொடுக்கக்குள்ள சொல்லியிருந்தாங்க கிளியர் கட்டா இந்த மாதிரி நாங்கள் விஜய்க்கு வந்து ஆதரவு தரோம். அப்போ வந்து நிருபர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி டிஎம்கே வந்து உங்களை தடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தடுக்கிறது யாரு? நாங்க ஒரு தனியான ஒரு கட்சி, அவங்க கூட்டணி கட்சியில இருக்கோம். எந்த முடிவு எடுக்கிறது இருந்தாலுமே அது எங்களை பொறுத்தது, நாங்க தான் முடிவு எடுக்கணும். நான் எங்க மற்றவங்க கட்சியை வந்து கேட்டுட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு அவரு. அந்த இது இப்போ அதுதான் வந்து மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க திருமாவளவனால டிஎம்கேவை கேட்காம எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியலன்றது ஒரு சோகமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதுக்காகலாம் அவருக்கு வந்து இந்த மாதிரி டெபுட்டி சிஎம் பதவி கொடுக்கறதுன்றது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. மினிஸ்ட்ரேட்டில் வேணால் ஒரு இடம் கொடுக்கலாம், அவர் பண்ணிக்கிற மற்ற டிமாண்ட்ஸை வேணால் கொடுக்கலாம். வச்சு டெபுட்டி சிஎம் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் டிவிகே தரப்புலையுமே வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் அது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு.
எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து விஜய்க்கு எதிரான சார்பு நிலையை வந்து எடுத்தாங்க. அவரோட எதிர்க்கட்சி கூட்டணியிலிருந்து பிரச்சாரங்கள் கூடமே பண்ணாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிச்சு கிளியர் கட்டா மக்கள் வந்து விஜயை விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவரை ஏன் இன்னும் ஆட்சி அமைக்க கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கின்ற அந்த ஒருத்தர் மட்டும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறதா இப்போ செய்திகள் வந்து வருது. இதற்கு வந்து PR பாண்டியன் அவர் வந்து தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க தலைவராக இருக்காரு. அவர் கொண்டுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த, கேவலமான விஷயத்த ரஜினி மாதிரி ஆட்கள்லாம் பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. சினிமாவில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரஜினிகாந்த மிந்தியவர் தான் வந்து தளபதி விஜய். ஸோ அந்த மாதிரி இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாம இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியலுமே விட்டுட்டு ஓடினவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஜினிகாந்த். அவர் வந்து தான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்பின ரசிகர்களை விட்டுட்டு போனாரு. ஆனா விஜய் அந்த மாதிரி பண்ணவே கிடையாது. கண்டிப்பா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. இருந்த போதிலும் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு 108 இடங்கள் வாங்கி 35% வாங்கி மக்களோட ஒரு பெரிய ஆதரவை வந்து அவர் பெற்றிருக்காரு. அந்த நிலையில அவர் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா அந்த விஷயம் வந்து தவிடுபடி ஆகும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா இவர் வந்து ஒரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஆனா தளபதி விஜய் ஒரு பச்சை தமிழன். அவரை கண்டிப்பா சிஎம் சீட்ல மக்கள் வந்து உட்கார வைப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த சினாரிவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுறார். அவர் ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு வைங்களேன். அந்த சமயத்துல இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு அதை பாஸ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்கு. அவர் எந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களுமே கொண்டு வந்தாலுமே இந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக அதை வந்து தடுத்து அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. அந்த கேமை தான் வந்து பேக் எண்ட்ல வந்து இப்போ ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் ஆட தொடங்கியிருக்காங்க. ஸோ என்னதான் அவருக்கு வந்து சப்போர்ட் வந்தாலுமே பிற்காலங்களில் எப்படியும் வந்து அவர் சிஎம் ஆன பிறகு பல விஷயங்களை வந்து செஞ்சு கையெழுத்து போடணும். அந்த விஷயத்துக்கே முட்டுக்கட்டை கொடுக்க வச்சு இந்த ஆட்சியை வந்து ஆட்டங்காண செய்யலாம் அப்படின்ற மாதிரியா ஒரு நிகழ்ச்சிகள் வந்து போயிட்டு இருக்கு. இருந்த போதிலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்காது அப்படின்னு இப்பயே என்னால் வந்து கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்சியே வந்து அமைக்கல, அஃபிஷியலாக வந்து சிஎம்மா வந்து விஜய் ஆகலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கினர் வந்து இப்படி பண்ணுறாங்க, தாவைக்கினர் வந்து அப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸஸ்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ எடுத்து போட்டு பயங்கரமாக வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அவர் ஆட்சி அமைச்சாலுமே இதே மாதிரி தான் வந்து பயங்கரமான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இப்பயே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு பக்கம் ஆட்சி அமைச்சிருட்டாருன்னு வைங்க, அது கவிழ்ந்துட்டுன்னே வைங்களேன், ஒரு வருஷமோ 6 மாசமோ கழிந்து கவிழ்ந்துட்டாலுமே அப்பயும் சப்போர்ட் வந்து விஜய்க்கு இருக்குன்றது எந்த ஒரு விதமான சந்தேகமேத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சரி, எலெக்ஷன் அப்போ இளைஞர்களுடைய சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்தது விஜய்க்கு. அதுதான் அவரு பின்னாட்கள்ல 108 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலா மாறி நின்னுது. ஆனா இன்னைக்கு பெரியவங்க கொண்டு எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால நம்ம பார்க்க முடியுது. ஏன் வந்து இன்னும் ஆளுநர் அவர்கள் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடல? லா எல்லாமே வந்து டிவிகேக்கு சார்பாக இருக்கு. இந்த நிலையில இந்த மாதிரி ஆட்சி அமைக்க கூப்பிடாதது கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான வீடியோக்கள்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க முடியுது. ஸோ அப்படி ஒரு எலெக்ஷன் வந்தாலுமே மறுபடியும் நான் சொல்றேன், கிளியர் கட்டா 150 சீட்ஸ்க்கு மேல டிவிகே ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த சமயத்துல கடந்த 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் நியூஸ் சேனல்ஸ் மேலேயும் யூடியூப் சேனல்ஸ் மேலேயும் கண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்க எல்லாரோட மக்கள்லையும் கண்டிப்பா இது தோணி இருக்கும். இந்த விஜய் வந்து 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, கூட ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ ஜெயிச்சிருந்தா அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. கிளியர் கட்டா மெஜாரிட்டி எட்டி இருப்பாரு, ஆட்சியுமே அமைஞ்சிருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு அப்படின்னு ஏங்காதவங்க கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது நடந்தது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்தான்.
ஏன்னா இன்னைக்கு தான் சார்ந்த ஒரு மதத்துக்காகவோ தான் சார்ந்த ஒரு சமுதாயத்துக்காகவோ நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த பல பேரோட முகத்திரை வந்து இன்னைக்கு கிழிஞ்சிருக்கு. ஒரு சீட்டு 2 சீட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஜெயிச்சுட்டு அவங்க வந்து பதவிக்கு எந்த அளவுக்கு வந்து ஆசைப்படுறாங்க பாருங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. மக்களுக்கு நாங்கள் வந்து வந்தாக்கா நல்லது பண்ணுவோம், நாங்கள் தான் இந்த மக்களையே வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன பெரிய பெரிய கட்சிகளோட உண்மை முகங்கள் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதுதான் இங்க டெவலப் ஆகின்ற இந்த ஒரு டிராமா. இது வரைக்கும் தமிழக அரசியல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எந்த ஒரு தலைவருக்கும் நடந்தது கிடையாது. தான் கண்டெஸ்ட் பண்ண முதல் எலெக்ஷன்லயே தமிழக அரசியலே வந்து அதிர்வலைகளை வந்து விஜய் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. நாளைக்கு இவர் மேல ஏதோ ஒரு பிரச்சனையினால இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களோட சப்போர்ட்டை வாபஸ் வாங்குறாங்க, இவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தாலுமே மக்கள் வந்து கண்டிப்பா விஜய் பக்கம் தான் நிற்பாங்க அப்படின்றது இப்ப கிளியர் கட்டா வந்து தெரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து இப்ப இன்னைக்கு உண்டான இந்த நிலவரம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இன்னொரு வீடியோவும் வர காத்திருக்கு. மறக்காம நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின், thanks for watching OG Politics.